விளக்கு ரூபத்தில் வராக எண்ணெய் வழிபாடு செய்தாலே போதும். வராக எண்ணெயை வந்து தினமும் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் படமோ சிலையோ வாங்கி வைத்து நீங்கள் முறையாக பராமரிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் வாங்கி வைத்துட்டு ஒரு மூலையில் போட்டுட்டு பஞ்சமி தினத்தன்று மட்டும் நீங்கள் வழிபாடு செய்வது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது. இப்போ படம் வச்சுருக்கிறீங்க, சிலை வச்சுருக்கீங்கன்னு தினமும் வராக எண்ணெய்க்கு வந்து வழிபாடு செய்யுங்க. அதுதான் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம மாதத்தில் 2 நாள் தான் பஞ்சமி வரும். வளர்பிறை மற்றும் தேய்பிறை 2 பஞ்சமி தான் வரும். ஸோ நீங்கள் இந்த 2 பஞ்சமி தான் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னு விளக்கு வைத்து மட்டும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம், தவறில்ல. அதில் வந்து இன்னொரு கேள்விகள் முக்கியமாக கேட்டிருந்தீங்க, அதற்கும் பதில் சொல்லிடுறேன். அதாவது நான் வராகியம்மனுடைய படம் வச்சுருக்கேன், ஆனால் மாதம் 2 நாள் மட்டும்தான் நான் வந்து தீபம் ஏற்றி வைத்து வராகினிக்கு வழிபாடு செய்கிறேன், இது ஒன்று தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதில் எந்த தவறும் இல்லை. பொதுவாக பூஜை அறையில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய படங்கள் வச்சுருப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தீபம் நம்ம ஏற்றலை. நம்ம வந்து பொதுவாக ஒரு குத்து விளக்கு ஏற்றுவோம், காமாட்சி அம்மன் ஏற்றுவோம். இந்த